அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இளைஞர்களுக்கு ராணுவத்தில் சேர்வதற்கு ஆட்சேர்ப்பு நடத்துகிறார்கள். அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்பதை பற்றிய முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்திய ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு நடத்துவதை குறித்து வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். இந்திய ராணுவத்தில் ஆட்சேர்ப்பு ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்திய ராணுவத்தில் நடப்பாண்டுக்குரிய ஆட்சேர்ப்புக்கான அறிவிக்கை வெளியாகியுள்ளது. ராணுவத்தின் ஆட்சேர்ப்பு அலுவலக சென்னை தலைமையகம் சார்பில் இந்த அறிவிக்கை www.joinindianarmy.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள், புதுவை யூனியன் பிரதேசத்தில் உள்ள புதுச்சேரி மாவட்டம் மற்றும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள திருமணமாகாத ஆண்கள், பெண்கள் ஆகியோர் தங்கள் விண்ணப்பங்களை இந்த இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம். அக்னிவீர் பொதுப்பணி, அக்னிவீர் தொழில்நுட்பம், அக்னிவீர் எழுத்தர், ஸ்டோர் கீப்பர் தொழில்நுட்பம், அக்னிவீர் டிரேட்ஸ்மேன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்காக அக்னிவீர் டிரேட்ஸ்மேன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சிப்பாய் நிலையிலான தொழில்நுட்ப நர்சிங் உதவியாளர், சிப்பாய் நிலையிலான பார்மா, அக்னிவீர் பொதுப்பணி, ராணுவ மகளிர் காவல் ஆகிய பிரிவுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தேர்வர்கள் அக்னிவீர் பணியிடத்துக்கு தங்கள் தகுதியின் அடிப்படையில் ஒரே நேரத்தில் ஏதேனும் 2 பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். பொது தகுதி தேர்வு ஆன்லைன் முறையில் தமிழ் உட்பட 13 மொழிகளில் நடத்தப்படும். ITI டிப்ளமோ முடித்தவர்கள் மற்றும் NCC தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு இதில் போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் www.indianarmy.nic.in என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான பதிவு மார்ச் 12, 2025 அன்று தொடங்கி ஏப்ரல் 10, 2025 அன்று முடிவடையும். ஜூன் 2025 ஆன்லைனில் எழுத்து தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான நுழைவுச் சீட்டுகள் ஆன்லைனில் வழங்கப்படும். அவற்றை பெற விண்ணப்பதாரர்கள் www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தையும் அவர்களின் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல்களையும் தொடர்ந்து பார்த்து வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏதேனும் உதவிக்கு விண்ணப்பதாரர்கள் சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் அமைந்துள்ள இந்திய ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலக தலைமையகம் மற்றும் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். ஆட்சேர்ப்பு நடைமுறை முழுமையாக தானியங்கி முறையில் நியாயமான மற்றும் வெளிப்படையான வகையில் நடைபெறுகிறது. ஏதேனும் நபர்கள் விண்ணப்பதாரர்களை அணுகி அவர்களை தேர்ச்சி பெற அல்லது பணியில் சேர உதவ முடியும் என்று கூறினால் அது மோசடியாகும். அத்தகைய நபர்களிடமிருந்து விண்ணப்பதாரர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சொந்த கடின உழைப்பு மற்றும் போட்டித் தேர்வுக்கு முறையாக தயாராதல் மட்டுமே அவர்களின் தேர்வை உறுதி செய்யும். இதில் இடைத்தரகர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அத்தகைய இடைத்தரகர்கள், முகவர்கள் அல்லது முகமைகளால் பணிநாடுனர்கள் ஈர்க்கப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே அக்னிவீர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ள இளைஞர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த இணையதளத்தில் தான் விண்ணப்பதாரர்கள் இந்திய ராணுவத்தில் சேர்வதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். இதுதான் இந்தியன் ஆர்மி ஆட்சேர்ப்புக்காக விண்ணப்பிக்கும் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்டுள்ளது JCO ஆர் அக்னிவீர் என்ரோல்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல JCO ஆர் அக்னிவீர் அப்ளை லாகின் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓபன் ஆகும். ஆல்ரெடி நீங்க இந்த இணையதளத்துல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். புது யூசரா இருக்கும்போது நியூ ரெஜிஸ்டர் கொடுத்திருக்காங்க. இதுல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி கண்டினியூ பண்ணீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். அதற்காக ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் டிக் பண்ணி கன்ஃபார்ம் டு ஃபெச் ஃப்ரம் டிஜிலாக்கர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதற்காக நீங்கள் முதலில் டிஜிலாக்கர் அக்கவுண்டில் ஒரு கணக்கு தொடங்க வேண்டும். டிஜிலாக்கர் அக்கவுண்டில் கணக்கு வைத்திருப்பவர்கள் மட்டுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். ஆக டிஜிலாக்கர் இணையதளத்தில் ஒரு கணக்கு துவங்கிக் கொள்ளுங்கள். டிஜிலாக்கர் இணையதளத்தில் எவ்வாறு கணக்கு துவங்குவது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அதை பார்த்து இளைஞர்கள் எவ்வாறு டிஜிலாக்கர் கணக்கு துவங்குவது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் டு ஃபெச் கொடுத்தீங்கன்னா, கன்ஃபார்ம் டு ஃபெச் ஃப்ரம் டிஜிலாக்கர் கொடுத்தீங்கன்னா உங்க டிஜிலாக்கர் கணக்கில் இருந்து அனைத்து தகவல்களும் இந்த திரையில் தோன்றும். அதன் பிறகு உங்க அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இவ்வாறு இந்திய ராணுவத்திற்கு நடத்தப்படுகின்ற ஆட்சேர்ப்பு முகாமில் இளைஞர்கள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.